கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். அப்போ இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, அவரை நேசிக்கிறவர்கள், அவரில் அன்பு செலுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல. அப்போ சூரியன் அது எழும்பி வரும்போது அதனுடைய மகிமையை பார்க்கும்போது அவ்வளோ மகிமையாய் பிரகாசமாய் உதிக்கிறத போலத்தான் அவரை நேசிக்கிறவர்கள் இருப்பார்களாம். அப்போ அப்படின்னா என்ன? வல்லமையோடே உதிக்கிற சூரியன்னா என்ன? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருடைய பலனை பெற்றவர்களாய், எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெறுகிறவர்களாய் தான் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க முழுவதுமாய் தங்களை பார்க்காமல் தங்கள் தேவன் மேலேயே நம்பிக்கை கொண்டிருக்கிறபடியினால, அங்க அவருடைய தயவின் கீழ் அவர்கள் வாழ்கிறபடியினால அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களாம். அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கு அவர் நம்மை நேசிக்கிறது போல நம்மால நேசிக்க முடியாது. ஆனா அவர் சொல்லுகிறார், யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் ஒரே ஒரு கற்பனையை தான் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய பாவங்கள்லாம் நம்மளால செய்ய மாட்டோம். அவரை நேசிக்கிற பிள்ளைகளால செய்ய முடியாது. ஒருவேளை சின்ன சின்ன கோபங்கள், பொறாமைகள், பெருமைகள், மன்னிக்க முடியாத கசப்பு தன்மைகள், இதெல்லாம் அங்கே நம்ம என்ன செய்ய முடியல? அன்பை வெளிப்படுத்த முடியாதபடி நமக்கு தடை செய்கிற காரியங்களாய் இருக்கிறது. அப்போ இதுல மெயினா அந்த மன்னியாமைங்கிற கசப்பின் வேர் நமக்கு என்ன செய்ய முடியல? தேவனிடத்துல அன்பு செலுத்த முடியாதபடி நமக்கு ஒருவேளை விரோதமா தீங்கு இழைத்திருக்கிற ஜனங்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்கள் மேல நமக்கு என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எப்படி நேசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு நம்ம எத்தனையோ தவறுகளை செய்தாலும் அவர் நம்ம அன்கண்டிஷனலா அவர் நேசித்ததுனால தானே இன்றைக்கு உலகத்திற்கு வந்தார், நம்மை மீட்டெடுத்தார், எல்லா பாவங்கள் சாபங்கள் இருந்து இன்றைக்கு மீட்டெடுத்தார். அப்போ அவரை போல நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்ப ஏன் நமக்கு மன்னிக்க முடியல? கொஞ்சம் தன்னை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் நமக்கு பிறரை மன்னிக்க முடியல? ஒருவேளை இப்போ நமக்கு எதிராய் அந்த ஜனங்கள் நம்ம விரும்புகிற காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க. அதனால நமக்கு என்ன செய்யுது? கசப்பு வருது, வெறுப்பு வருது. நம்ம கிட்ட அன்பா பேச மாட்டாங்க. அப்போ நம்ம விரும்புகிற மாதிரி பிறர் இல்லைன்னா நமக்கு என்ன செய்யுது? கோபம் வருது, அங்க மன்னிக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களையும் இருக்கிற வண்ணமாகவே நேசிப்பதுதான் தேவ அன்பு. அந்த அன்பு தான் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அன்பை பெற்றவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ இன்றைக்கு அன்பு கூறுகிறவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவன் அவரை படைத்தவரிடத்திலும் அன்பு கூற வேண்டுமாம். அப்போ அப்படி இருக்கும்போது, அன்பு செய்யும் போது அங்கே என்ன நடக்கிறது? அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ இன்றைக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதா? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதா. அடுத்ததான் நீதிமொழிகள் 3:5-6 பார்க்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ இன்றைக்கு அப்படி நேசித்து தேவனை, எல்லாரையும் நேசித்து அப்படி வழி நடக்கிற ஒரு தேவ பிள்ளை தன் சுய புத்தியின் மேல தானாக எந்த முடிவுகளையும் தன்னுடைய சுய சித்தத்தின்படி செய்யாமல் தேவனையே சார்ந்து அவரையே நம்பி தன் வாழ்க்கையில ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகளை அவர் தெரியப்படுவாராம். அந்த பாதைகளை நேரான பாதைகளாக அவர் என்ன செய்வார்? மாற்றுவார். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த இடத்துக்கு போகணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட நம்ம விலகணும், எல்லாவற்றையும் அவர் கற்றுத்தருவார். யாருக்கு? அவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு. சங்கீதம்
91:14 அது டிபிடி வெர்ஷனை நான் வாசிக்கிறேன். For here is what the Lord has spoken to me, because you have delighted in me as my great lover, I will greatly protect you. I will set you in a high place, safe and secure before my face. அப்போ இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர்ல அன்பு கூர்ற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்யறாராம்? பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஐ வில் கிரேட்லி ப்ரொடெக்ட் யூ. அடுத்ததா, ஐ வில் செட் யூ இன் அ ஹை பிளேஸ். உயர்ந்த ஸ்தானத்துல நம்மை வைப்பாரா? சேஃப் அண்ட் செக்யூர். அது மாத்திரம் உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம சேஃபா செக்யூர் அவருடைய முகத்துக்கு முன்னாடியே நம்மை வைத்திருக்கிறாராம். அப்போ இப்படிப்பட்ட பாக்கியத்தை அவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அப்ப அவரை நேசிக்கிறதுனா என்ன? அவரால் பிறப்பித்தவனிடத்திலும் அன்பு கூறுகிறவன் தான் அவரை நேசிக்கிறவன். அதனாலதான் யோவான்ல பார்க்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப அவர் வார்த்தை என்ன? அன்பு கூறணும். அவர் நம்மை நேசிக்கிற மாதிரி பிறரிடத்துல அன்பு செலுத்தி கோபம், வெறுப்பு, கசப்பு, பொறாமை, மூர்க்கம், இந்த எந்த துர்க்குணங்களும் இல்லாம அவரை போல நம்ம நேசிக்கும் போது, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நம்ம எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும். ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ் தான் நமக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அதனால அவர் சொல்றாரு, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்ப அவர் அன்புல நம்ம நிலைச்சிருந்தாதான் நம்ம மற்றவங்களை நேசிக்க முடியும். அவர் எவ்வளவா என்னை நேசிக்கிறார், அவர் எவ்வளவா என்னை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார், என்னுடைய தவறுகளை எல்லாம் மீறி என்னை நேசிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறாரேன்னு சொல்லி அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? மிகுந்த கனிகளை நம்ம கொடுப்போம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய பிரதானமான கற்பனை ஒன்றுதான், அன்பு மட்டும்தான். இந்த அன்பின் கற்பனையை நம்ம பின்பற்றுவோம் என்னால் மற்ற எல்லாமே அதற்கு பின்பாக வரக்கூடிய காரியம்தான். அப்படி நம்ம அன்பு செலுத்துவோம்னா நமக்கு யார் மேலேயும் பொறாமை வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது, வைராக்கியம் இருக்காது, பகை இருக்காது. அப்போ அந்த அன்பே எல்லாவற்றிற்கும் வேறா இருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி அன்பு செலுத்துகிறவர்கள், அப்படி தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கிறார்களா? இன்றைக்கு நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? யார் என்ன பேசுறான்னு, என்ன சொன்னான்னா, அவங்க செய்ததை பார்த்து நான் நேசிக்கிறவன் அல்ல, ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவரை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் மாறுவோம் என்றால் நிச்சயம் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, உம்முடைய கற்பனையை நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்கும்படி, எல்லாரிலும் அன்பாயிருக்கும்படி எங்களுக்கு நீர் பலனை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால தான் வசனத்துல பார்க்கிறோம், அப்பா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவ அன்பு இன்றைக்கு எல்லார் இருதயத்திலும் நீங்க ஊற்றி இருக்கிறீங்கப்பா. அந்த ஸ்பிரிட்ல இருக்கிற அந்த அன்பை நாங்க ஃபிளஷ்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல